Taste the Daily. அண்மை செய்தி. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை விடியா காவல்துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து காமகம் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். அவனோடு தொடர்புடைய இன்னும் பல பேர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களையும் கைது செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் அந்த பகுதியில் கூடி திமுக அரசுக்கு எதிராக காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதனை சகித்துக் கொள்ள முடியாத திமுக அரசினுடைய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிமுகவினரையும் மாவட்ட செயலாளர் உட்பட அனைவரையும் கைது செய்து அங்கு இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தொடர்ந்து அந்த பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அடைத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தண்ணீர் அதே போன்று கழிப்பிட வசதிகள் கூட ஏற்பாடு தர மறுப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை, தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்து வரக்கூடிய பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் போராட்டத்திலும் கன்னட ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை கண்டு திமுக அரசு பல்வேறு பகுதிகளுக்கு வரக்கூடிய அதிமுக தொண்டர்களை அரசு பேருந்துகள், உடைந்த பேருந்துகளை வைத்து அவர்களை கைது செய்து தனியார் மண்டபங்களிலும் அதே போன்று சமூக நலக்கூடங்களிலும் அடைத்து வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.